Subscribe for more content. Good morning. இன்னைக்கு நம்ம பார்க்க போற class 10th max exercise 3.13 fifth sum. If the roots of the equation c squared minus ab into x squared minus 2 into a squared minus bc into x plus b squared minus ac equal to 0 are real and equal னு கொடுத்திருக்காங்க. அதாவது prove that either values கொடுத்திருக்காங்க. இந்த வேல்யூ வருதான்னு prove பண்ண சொல்லிருக்காங்க. ரியல் அண்ட் ஈக்குவல்னு வந்தாலே என்ன சொல்லியிருக்கேன், டெல்டா ஈக்குவல் டு 0. ஸோ தர்ஃபோர் டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஸோ தர்ஃபோர் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0. இதில் ஏவோட வேல்யூ என்ன எடுத்துக்கிறோம், ஏவோட வேல்யூவை சி ஸ்கொயர் மைனஸ் ஏபின்னு எடுத்துக்கலாம். பியோட வேல்யூ மைனஸ் 2 into a squared minus bc ன்னு எடுத்துக்கலாம். c ஓட வேல்யூ b squared minus c ஓட வேல்யூ என்ன, b squared minus ac. ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கோம், b squared minus 4ac equal to b ஓட வேல்யூ என்ன, b ஓட வேல்யூவை இந்த b ல சப்ஸ்டிட் பண்றோம். minus 2 into a squared minus bc whole squared minus 4 into a ஓட வேல்யூ என்ன, c squared minus ab into c b squared minus ac minus 2 whole squared பண்ண என்ன வரும் 4 a squared minus bc இது ஸ்கொயர் பண்ண என்ன வரும் a squared plus bc அதாவது b squared c squared எழுதிக்கலாம். அதாவது a minus b whole squared ஃபார்ம்ல இருக்கு. a minus b whole squaredக்கு ஃபார்முலா என்ன, a squared plus b squared minus 2ab. a ஓட வேல்யூ என்ன, a squared, b ஓட வேல்யூ என்ன, bc minus 4 அப்படியே எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ப்ராக்கெட்டில் உள்ளதை மட்டும் மல்டிப்ளை பண்ணுறோம், ரெண்டு ப்ராக்கெட்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ c squared இன்ட்டு b squared வரும், c squared b squared minus ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ இன்ட்டு சி என்ன வரும், மைனஸ் ஏசி க்யூப்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு இதையும் மல்டிப்ளை பண்ணுறோம், என்ன வரும் மைனஸ் ஏ, இங்கே ஒரு பி இருக்குது, இங்கே பி ஸ்கொயர் இருக்குது, அப்போ பி க்யூப்னு எழுதலாம். அதேமாதிரி மைனஸ் டு மைனஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் பி சின்னு எழுதலாம். ஸோ இங்கேயும் 4 இருக்குது, இங்கேயும் 4 இருக்கா, காமனாக நம்ம 4 வெளியே எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் என்ன இருக்கும், ஏ பவர் 4 ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் சி ஸ்கொயர்ட் மைனஸ் 2a ஸ்கொயர்ட் பிசி. இப்போ இந்த மைனஸ் இருக்குது, மைனஸால் உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம் ப்ராக்கெட்டில் உள்ளது. அப்போ மைனஸ் இன்ட்டு சி ஸ்கொயர்ட் பி ஸ்கொயர் என்ன வரும், மைனஸ் சி ஸ்கொயர்ட் பி ஸ்கொயர்ட் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஏசி கியூப் minus to minus plus ab cube minus into plus minus a squared bc. ஸோ இங்கே b squared c squared ப்ளஸில் இருக்குது, இங்கே மைனஸ் b squared c squared இருக்குது. ஸோ அந்த மைனஸ்க்கும் ப்ளஸ்க்கும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா 4 a பவர் 4 நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ab cube ப்ளஸ் ஏசி கியூப். இப்போ இது ரெண்டும் ஒரே டேர்ம் ஆகுறதுனால நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மைனஸ் 3a ஸ்கொயர் பிசி, அதாவது மைனஸ் 2a ஸ்கொயர் பிசி மைனஸ் a ஸ்கொயர் பிசின்னு இருக்குது. அப்போ ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா மைனஸ் 3a ஸ்கொயர் பிசின்னு எழுதிக்கலாம். 4 இதில் ஏ இருக்கிறதுனால, எல்லாத்துலேயும் ஏ இருக்கிறதுனால நம்ம ஏவை காமனாக வெளில எடுத்துட்டோம். அப்போ இங்கே பேலன்ஸ் இருக்கும், ஏ கியூப் இருக்கும் ப்ளஸ் பி கியூப், இங்கே ஒரு ஏ வெளில வந்துருச்சு, ப்ளஸ் அதே மாதிரி இங்கே சி கியூப் இருக்கும் மைனஸ் 3abc ஈக்குவல் டு 0. இதில் நம்ம ஃபஸ்ட்டு 4a ஈக்குவல் டு 0ன்னு ஒன்று, a கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் மைனஸ் 3abc ஈக்குவல் டு 0ன்னு ஒன்று. ஸோ அப்போ a ஈக்குவல் டு என்ன வரும், 0 தான் வரும். 0 டிவைடட் 4 ஈக்குவல் டு 0. இப்போ ஏவோட வேல்யூ 0, ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் ஈக்குவல் டு இந்த மைனஸ் 3abc ஈக்குவல் டு கன்சிடர் பண்ணும்போது
ப்ளஸ் 3abcயாக மாறும். அப்போ therefore a cube plus b cube plus c cube என்ன வந்தது 3abcன்னு ஃபைன் பண்ணிட்டோம். Prove that a equal to 0 or a cube plus b cube plus c cube equal to 3abcன்னு ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஹென்ஸ் ப்ரூவ்.